பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் நீதிமன்றில் இன்று முன்னிலையாகிய போது நீதவானின் கடும் எச்சரிக்கையுடன் விடுவிக்கப்பட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு அமைச்சர் பழனி திகாம்பரம் பயணித்த வாகனத்தை இடைமறித்து இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட 5 எதிராக ஹட்டன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் செந்தில் தொண்டமான் மன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. இவ்வழக்கு மீதான விசாரணை நேற்று மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தனது சட்டத்தரணியுடன் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்த செந்தில் தொண்டமான் தாம் மன்றில் இதற்கு முன்னர் முன்னிலையாகாத காரணத்தை விளக்குமாறு வகையில் தனியார் மருத்துவ அறிக்கையொன்றையும் மன்றில் சமர்ப்பித்தார். எனினும் இதனை நிராகரித்த நீதவான் பிரசாத் லியனகே அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவரால் வழங்கப்படும் மருத்துவ அறிக்கையை மட்டுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் செந்தில் தொண்டமான் சார்பில் பிரசன்னமாகிய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் நேற்று விடுவிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றையும் முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் பிடியாணை உத்தரவை ரத்து செய்தார். அத்துடன் சந்தேக நபரான செந்தில் தொண்டமானிற்கு கடும் எச்சரிக்கை வழங்கிய நீதவான் அடுத்த வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாகுமாறும் அறிவுறுத்தினார்.